சென்னை அம்பத்தூர் அடுத்த மாதன்குப்பம் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்திற்கு பிரார்த்தனைக்கு சென்ற சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் இயேசுதாஸ் என்ற ஊழியரை தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இலக்கியகுமார். வணக்கம் இலக்கியகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை அம்பத்தூர் அடுத்த மாதனகுப்பம் பகுதியில் வானத்தின் வாசல் என்ற பெயரில் கிறிஸ்தவ தேவாலயம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனைக்காக வருவது வழக்கம். இதில் வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த 3 சிறுவர்கள் பிரார்த்தனைக்காக வந்திருந்தனர். இந்த நிலையில் வானத்தின் வாசல் ஆலயத்தில் இயேசுதாஸ் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். அவர் 3 சிறுவர்களிடமும் நட்பாக பழகி தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ கால் போன்ற சமூக வலைதளத்தில் அவர்களுடன் பேசி வந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை தனியார் தங்கும் விடுதிக்கு வரவைத்து சிறுவர்களிடம் பாலியல் ரீதியாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி அவர் மீது அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக அவர் மீது இயேசுதாஸ் மீது வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் அம்பத்தூர் உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து அவரை தேடி வந்தனர். அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் தனியார் தங்கும் விடுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த தேவாலய ஊழியர் இயேசுதாஸை அம்பத்தூர் மகளிர் காவல்துறையினர் தற்போது கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளனர். நன்றி இலக்கியகுமார், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.